viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பொட்டேட்டோ பேட்டிஸ். இப்போ இது எப்படி செய்யறது? இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தலாம். 1/2 kg பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதோட தோலையெல்லாம் நல்லா பீல் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணி அதை கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே எல்லா பொட்டேட்டோவையும் நான் கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நாம் அந்த ஸ்ட்ரெயினர்லேயே இந்த பொட்டேட்டோவை விட்டுடலாம். அதில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் நமக்கு கீழே இறங்கிடும். இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பல்லு பூண்டு, அதையும் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, ரெண்டையும் க்ளீன் பண்ணி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் நாம் 3 எக்கு சேர்த்துக்கலாம். எக்கு சேர்க்கும்போது கவனமாக சேர்க்கணும். இப்போ அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ சேர்த்துக்கிறேன். அது கூட நாம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாமே சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அதாவது சோள மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோ பேட்டிஸோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் அகலமான ஃப்ரையிங் பேன் தான் எடுத்திருக்கேன். அது சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் நாம் ஒரு பேட்டிஸை அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் நாம் அடுத்த சைடு அதை திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரியே 2 சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகிறது வரைக்கும் நாம் அதை திருப்பி போட்டுக்கலாம். 2 to 3 மினிட்ஸ்லேயே இந்த பொட்டேட்டோ பேட்டிஸ் நல்லா ஃப்ரை ஆகிடும். நாம் இப்போ ஆயிலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரியே எல்லா பேட்டிஸையும் எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரியே அடுத்த செட் ஆஃப் பேட்டிஸும் நான் ஆயிலில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். அதையும் இதே மாதிரியே 2 பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகிறது வரைக்கும் நாம் அதை ஃப்ரை பண்ணி ஆயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ சுட சுட பொட்டேட்டோ பேட்டிஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பர்கரில் வச்சு கூட குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். பொட்டேட்டோவில் வேறு வெரைட்டி நிறைய ஸ்நாக்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதையும் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆல்ரெடி நான் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.